In that first one is the age problem. ஸோ இதில் நம்ம ப்ராப்ளம்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் வி ஹாவ் டு ரிமெம்பர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் அந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வயசு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ ஒரு 25 13 எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ கரண்ட் ஏஜ் இஸ் 30. ஸோ உங்களுக்கு 2 times யுவர் ஏஜ் இல்லை 3 times யுவர் ஏஜ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், அவர் ஏஜ் இஸ் 30, 2 timesனா 60, 3 timesனா 90. ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் இஸ் மல்டிப்ளைடு பை தி ஸ்பெசிஃபைட் நம்பர். தட் ஒன் இஸ் தி ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ ஏஜ் வந்து 2 இருக்கு, 3 times, சாரி ஏஜ் வந்து 3 இருக்கு, 2 timesனு கொடுத்துருந்தாக்க ஜஸ்ட் வி ஆர் டு மல்டிப்ளை. நீங்க இதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா உங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏஜ் இப்போ 30 அப்படின்னாக்க 2 times ஆஃப் யுவர் ஏஜ் அப்படின்னாக்க இட் பிகம் 60. ஸோ அந்த மாதிரி டைம்ஸ் அப்படின்னாலே வாட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே ஹாவ் டு ஸ்பெசிஃபைட், you have to multiply it by that number of times. That is first point. Second பாத்தீங்க அப்படின்னாக்க, இப்போ நம்மளோட ஏஜ் 30. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஏஜ் என்ன, ஹென்ஸ், லேட்டர், ஆஃப்டர் இந்த மாதிரி வேர்டு வந்துச்சு அப்படின்னாக்க எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட் வி ஹாவ் டு ஆட் ஆன் தி கரண்ட் ஏஜ். கரண்ட் ஏஜ் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதோட ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் இயர்ஸை நீங்க ஆட் பண்ணணும். ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர், லேட்டர், ஹென்ஸ் இந்த 3 கீவேர்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கரண்ட் ஏஜ்லேருந்து ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஆட். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இல்லை n years எகோ இல்லை 5 years பிஃபோர் அந்த மாதிரி எகோ பிஃபோர் இந்த 2 டேர்ம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃப்ரம் யுவர் கரண்ட் ஏஜ். எனக்கு இப்போ 30 வயசு, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன வயசு இருக்கும், ஸோ 30 - 5 இட் பிகம்ஸ் 25. ஸோ அப்போ எகோனும் பிஃபோர்னும் வந்துச்சு அப்படின்னாக்க கரண்ட் ஏஜ்லேருந்து யூ ஆர் கோயிங் டு சப்ட்ராக்ட். ஸோ இந்த ரேஷியோ கான்செப்ட் சாரே கொஞ்சம் எடுத்திருந்தாங்க. அது ஏஜ் ப்ராப்ளம்லேயும் அந்த ரேஷியோவை மர்ஜ் பண்ணி கேட்பாங்க. ரேஷியோங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் தே கேன் கிவ் ஒன் ரேஷியோ அப்படின்னாக்க தட் ரேஷியோ கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைட் சி வித் சேம் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ A is to B அப்படின்னாக்க we can multiply by 2 on both sides or we can multiply it by 5 on both sides அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்ட்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் பார்ட் அப்படின்னாக்க என்னோட ஏஜ் வந்து 30 அப்படின்னாக்க 1/4 இல்லைனாக்க 1/2 ஆஃப் யுவர் ஏஜ், 1/2 ஆஃப் யுவர் ஏஜ் அப்படின்னாக்க ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணிக்கணும். 1/6 அப்படின்னாக்க கரண்ட் ஏஜ் டிவைடட் பை 6. 4 பார்ட் அப்படின்னாக்க கரண்ட் ஏஜ் டிவைடட் பை 4. அதுலேருந்து அந்த பார்ட் மட்டும் we are going to தட் என்ன பார்ட் கேட்டிருக்காங்களோ கரண்ட் ஏஜ் டிவைடட் பை தட் பார்ட் நம்பர், அவ்வளோதான். ஸோ அப்போ 5 பாயிண்ட்ஸ் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க யுவர் கரண்ட் ஏஜ் இஸ் மல்டிப்ளைடு பை ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். செகண்ட் ஹென்ஸ், லேட்டர், ஆஃப்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் தட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வித் யுவர் கரண்ட் ஏஜ். எகோ பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க யூ ஆர் கோயிங் டு சப்ட்ராக்ட் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃப்ரம் யுவர் கரண்ட் ஏஜ். ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க வாட் எவர் value given on each side of the ratio, just you are going to multiply it by any one common number. So final one is the part அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னாக்க what part they are specified on your problem, that part can be the divisor of your current age. இதான் நம்ம அந்த பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் ரிமெம்பரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எல்லா ஏஜ் ப்ராப்ளம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மரியா இஸ் 12 years old. ஸோ மரியாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ 12 years ஆகுது. சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் மரியா அண்ட் ஜான் இஸ் 60. ஹவு ஓல்ட் இஸ் ஜான்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கேர்ள் இருக்கா, அவளோட ஏஜ் 12 years. ஸோ மரியா பிளஸ் இன்னொரு பையன் 2 பேரையும் ஆட் பண்ணாக்க த ஏஜ் பிகம் 60 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையனோட ஏஜ் என்ன அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸோ மரியாவோட ஏஜ் என்னது அப்படின்னாக்க 12ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஜானோட ஏஜ் நமக்கு தெரியாது. எது தெரியாதோ எதை கண்டுபிடிக்கணுமோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு அசைன் இட் அஸ் எக்ஸ். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 பேரோட ஏஜையும் கால்குலேட் பண்ண தட் இஸ் ஆட் பண்ணாக்க வி கெட் தி ஆன்சர் அஸ் 60. ஸோ 12 plus x equal to 60. ஜஸ்ட் நீங்க இங்க இருக்கிற 12 இங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும், இட் பிகம்ஸ் மைனஸ். So 60 minus 12, it becomes 48. This is the answer. So our option is option B.
ஸோ இந்த மாதிரி சிம்பிளா என்ன கொடுத்துருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்ட் குள்ளதான் நமக்கு வரப்போகுது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் செட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் 5 children born at the intervals of 3 years each is 50 years. What is the age of youngest child? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க 5 childrens இருக்காங்க. அந்த 5 childrenம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க 3 years இன்டர்வல்ல அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட 5 குழந்தைங்களோட ஏஜும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க என்னது அப்படின்னாக்க 50 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்படுறது என்னது அப்படின்னாக்க யங்கஸ்ட் சைல்டோட ஏஜ். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னாக்க எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் போட்டிருக்கேன் பாருங்க. யங்கர் சைல்டோட ஏஜ் என்னது அப்படின்னாக்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ மற்றவங்க எல்லாம் 3 years கேப் இருக்கிறதுல சின்ன குழந்தையோட வயசு வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அதுக்கு குழந்தையோடது +3 இருக்கும். ஸோ அதுக்கு குழந்தையோடது +6, அதுக்கு குழந்தையோடது +9. ஸோ அதுக்கு குழந்தையோடது x+12. எக்ஸுங்கிறது இருக்கிறதுலே சின்ன குழந்தையோட ஏஜ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க we have to add 3. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இந்த 5 குழந்தையோட ஏஜையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க we get the total as 50. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க வாட் எவர் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் யங்கர் சைல்டு எக்ஸ், ஃபோர்த் சைல்டு x+3, தேர்ட் சைல்டோடது x+6, ஃபோர்த் சைல்டோடது x+9, ஃபிஃப்த் சைல்டோடது x+12. ஸோ இந்த 5 குழந்தையோட ஏஜை ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணது 50ங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம இங்க ஈக்குவல்ட்டுக்கு அந்த நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 5x, x, 2x, 3x, 4x, 5x. ஸோ 5x நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 6 + 3 9, 9 + 9 18, 18 + 12 is 30 equal to 50. x மட்டும் வச்சுக்கிட்டு நம்பர் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 50 - 30. ஸோ we get the value as 20. ஸோ இங்க இருக்கிற 5 இங்க வந்துச்சு அப்படின்னாக்க 20 divided by 5 வரும். ஸோ we get the answer as 4. புரியுதுங்களா மேம் இந்த கொஸ்டின்? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்க ஆட் பண்றது இல்லாட்டினாக்க டெலீட் பண்றது, இந்த கான்செப்ட் வச்சுதான் நமக்கு எல்லா ப்ராப்ளம்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் பொறுமையா ஒன்ஸ் ட்வைஸ் இல்லை த்ரைஸ் கூட ரீட் அவுட் பண்ணீங்கன்னா அப்படின்னாக்கா வி கெட் தி ஐடியா டு சால்வ் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ரேஷியோ கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா, சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ த ஏஜ் ஆஃப் ராகுல் அண்ட் அமித் ஆர் இன் தி ரேஷியோ ஆஃப் 8:7. ஸோ ராகுல் அமித்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ஏஜஸ் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னாக்க 8:7 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட் ஏஜுக்கு அப்புறம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க பிளஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் தி கீவேர்ட் பிரசன்ட் இன் திஸ் ப்ராப்ளம். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட ஏஜஸோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னாக்க 13:12 இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஜ் என்னன்னு கேட்கல, 2 பேரோட ஏஜோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கரண்டா 2 பேரோட ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் நமக்கு அவங்களோட ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வயசு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராகுல் அண்ட் அமித் 2 பேர் இருக்காங்க, 8:7. ஸோ அப்போ ராகுலோடது என்னன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வி ஆர் மல்டிப்ளை பை சம் காமன் நம்பர், அதான் ரேஷியோல எழுத போறோம் இல்லைங்களா. திஸ் இஸ் ராகுல்ஸ் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் 8x. திஸ் இஸ் தி அமித்ஸ் ஏஜ் ஏ. ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஆட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி ராகுலோட ஏஜ் என்னன்னு நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க 8x, அதோட +10 போட்டிருக்கோம். அந்த மாதிரி அமித்தோட ஏஜ் என்னது அப்படின்னாக்க 7x + 10. இதுல பாத்தீங்கன்னாக்க 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எந்த ரேஷியோல இருக்காங்கிறது கொடுத்துட்டாங்க, 13:12. அதை தான் நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னாக்க 13/12 அப்படிங்கிற ரேஷியோல எழுதியிருக்கோம். ரேஷியோங்கிறது நம்ம டிவிஷன்லயும் எழுதிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படின்னாக்க ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிராஸ் மல்டிப்ளை தட். ஸோ இங்க இருக்கிற 12ஆல இதை மல்டிப்ளை பண்றோம் 13 இன்டூ திஸ் நம்பர். ஸோ நம்ம எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்க 12 இன்டூ 8 96, 12 இன்டூ 10 120 ஈக்குவல் டு 13 இன்டூ 7 91, then 13 இன்டூ 10 130. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கிறீங்க, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃப்ரம் தட் வி கெட் தி 96 minus 91 5x, 130 minus 120 10, x equal to 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸுங்கிறது தான் நமக்கு என்னது அப்படின்னாக்க இங்கே காமன் இது டிஃப்ரென்ஸா இருக்க போகுது இல்லைங்களா? ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் இஸ் தி 2 years அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். தட் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வந்து நமக்கு நார்மலா ஏஜ்லையும் கொடுக்கலாம், இல்லை ஏஜ் இல்லாம சார் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ்லயும் வரலாம். திஸ் இஸ் தி காமன் டெக்னிக் யூஸ்டு. ஸோ இதில் ஏஜ்னு கொடுத்ததுனால ஏஜ்னு போட்டோம். நார்மல் நம்பர்ஸ் ரேஷியோ அதுலேயுமே இந்த மெத்தட் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா ப்ராப்ளம். இதுல சம் ஆஃப் தி மரியா அண்ட் ஜான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரியே ஃபாதர் அண்ட் சன் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிற சம்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது எல்லாமே வந்து என்டிஏல கேட்ட கொஷின்ஸ் தான் நான் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் தி பிளட் ரிலேஷன்ஸ். பிளட் ரிலேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட், நீங்க அந்த கீ பாயிண்ட்டை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே யூ காட் சம் ஐடியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ரிலேஷன்ஷிப் தான் நம்ம மெயினாக வச்சுக்கணும். ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் தான். பட் நம்ம அதை படிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வாட் ரிலேஷன்ஷிப் தே கேன் ஸ்பெசிஃபை ஆன் அவர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இப்போ சன் என்னோட அம்மாவோட பையன் அப்பாவோட பையன் அப்படின்னாக்கா அவங்களே தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக என்டிஏல பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைரக்டாக கொடுக்கறது இல்லை, இவங்களோட பையன் இவங்களோட சிஸ்டர் அப்படின்னு கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் ஏதோ ஒன்றத்தை பார்த்து அதாவது நான் இப்போ என்னோட போட்டோவே வச்சுக்கிட்டு இது யாரு தெரியுமா, எங்க அம்மாவோட பொண்ணு, என் போட்டோவே காட்டி இது யாரு தெரியுமா, எங்க அப்பாவோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரை இண்டிகேட் பண்றாங்க? தே இண்டிகேட் தெம்செல்ஃப். யார் வச்சிருக்காங்களோ அவங்களே அவங்க காட்டுறாங்க இல்லைங்களா? ஸோ தட் மை செல்ஃப். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்டாவே இந்த ரிலேஷனும் கேட்கறது கிடையாது. ஸோ தே இண்டிகேட் சம் ஒன் பிக்சர் ஆர் தே இண்டிகேட் சம் போட்டோ அண்ட் தே டோல்ட் he or she is the only daughter of my father, only son of my father, அந்த மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு தெரியும் அப்பாவோட அம்மாவோட பிரதர் யாரு அப்படின்னாக்க அங்கிள். அந்த மாதிரி மதர் ஃபாதரோட சிஸ்டர் வந்து ஆண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்மாவோட அப்பா அப்பாவோட அப்பாலாம் கிராண்ட் ஃபாதர், அம்மாவோட அம்மா அப்பாவோட அம்மாலாம் கிராண்ட் மதர் அப்படிங்கிற மாதிரி வரும். டாட்டர் இன்லா சன் இன்லா நமக்கு தெரியும். ஸோ சிஸ்டர் இன்லா நமக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட சிஸ்டர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிரதர்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பிரதர் இன்லாவா சொல்லுவோம் நம்ம. ஸோ பையன் அண்ணன் பையன் இருந்தாங்கன்னா நெஃப்யூ, பொண்ணா இருந்தாக்க நீஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பெரியப்பா பசங்க இல்ல அத்தை பசங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்க கசின்ங்கிற ரிலேஷன் வரும். ஸோ சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அது வந்து பிரதர் இன்லா. அதான் நமக்கு இங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரதர் அவங்களோட பிரதர்ஸா இருந்தாலே பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா வந்துடும். ஸோ 2 ஜென்ரேஷனுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க கிரேட் கிராண்ட். ஸோ பையனா இருந்துச்சுனாக்க கிரேட் கிராண்ட் சன், பொன் பேத்தியா இருந்தாங்க அப்படின்னாக்க கிரேட் கிராண்ட் டாட்டரா வரும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஸை கிளியரா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க we have to solve the problems easily. ஸோ இந்த சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்மளோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான் நமக்கு. ஸோ நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மேலா இருந்தாக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டயக்ராம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி வி ஹாவ் டு யூஸ் திஸ் சிம்பிள்ஸ். ஃபீமேலாக இருந்தாக்க மைனஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வாட் எவர் தட் ரிலேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம மைனஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம்.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்புள் இருக்காங்க அப்படின்னாக்க we have to put டபுள் லைன்னாக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பேர் அப்படிங்கறத நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். பிரதரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த எல்லா பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே என்ன பண்றோம் அப்படின்னாக்க சிங்கிள் லைன் லிங்க் போடுவோம். ஸோ ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கு, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க மேல கீழே போடுவோம். ஒரே ஸ்லீப்பிங் லைன்ல போட மாட்டோம். ஸ்டாண்டிங் லைன்ல we have to specify our relation between parent and child. அதுவே 2 ஜென்ரேஷன் அப்படின்னாக்க ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு அப்போ தாத்தாவுக்கும் பேரனுக்கும் நம்ம லிங்க் போடுறோம் அப்படின்னாக்க தாத்தா பையனோ பொண்ணோ வந்து அதுக்கப்புறம் தான் கிராண்ட் சைல்டு வருவாங்க. அப்போ நீங்க 3 லெவல்ஸ்ல நம்மளோட ரிலேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம்னாக்க ஃபர்ஸ்ட் இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதெல்லாமே நமக்கு டைரக்டா தெரிஞ்சிரும். இதுதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாஸ்ட் 2 NTA பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒருத்தர் அவர் போட்டோ காட்டி இவர் என்ன சொல்வாரு அப்படின்னாக்க இவங்க யாருன்னாக்க எங்க அப்பாவோட ஒரே குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு குழந்தை தான், ஒரே ஒரு பையன் தான் இருக்கு, அவரு தான் இவருங்கிறாரு. அப்ப ஏன் அப்பாவோடன்னு சொல்லுவாரு. அப்ப அவரோட போட்டோவே காட்டிதான் அவரு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க அடுத்தது ஹவு கேன் வி டிரா தி டயக்ராம், வாட் ஆர் தி சிம்பிள்ஸ் யூஸ்ட் ஆன் இட் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளாரிஃபை தோஸ் சிம்பிள்ஸ் ஸ்பெசிஃபைடு ஹியர். ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளம்க்கு போகலாம். இந்த 2 கான்செப்ட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு இதுலயும் அதே தான் சொல்றோம். வாட் எவர் ப்ராப்ளம் தே கிவ், கொஞ்சம் பொறுமையா ஒரு 1 minute எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் அவுட் தோஸ் ப்ராப்ளம் ஃபுல்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் பொறுமையா படிச்சுக்கோங்க. ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ், 2 பேர் இருக்காங்க பிரதர்ஸ். சி அண்ட் டின்னு 2 பேர் இருக்காங்க சிஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது சொல்லியிருக்காங்க ஏ சன் இஸ் டீஸ் பிரதர், ஏயோட பையன் டியோட பிரதர்னு சொல்றாங்க. ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு சி, அப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சிங்கிறவர் தான் நமக்கு இருக்கிறவரு, இவருக்கு இவர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சிக்கு பிங்கிறவரு மாமாவா அப்பாவா இல்ல என்ன ரிலேஷன் வருதோ அதுதான் we are going to identify. ஸோ படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தனித்தனியா என்ன பண்ணக்கூடாது, டிராயிங் டிரா பண்ணக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னாக்க ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ், அப்போ 2 பேருமே என்னன்னு சொல்லிட்டோம், அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 2 கேரக்டர் எடுத்துக்கோங்க. அது 2மே நமக்கு ஒரே ஜென்ரேஷன்ல தான் வரப்போகுது. ஸோ நம்ம ஸ்டாண்டிங் லைன்ல தட் இஸ் ஸ்லீப்பிங் லைன்ல எழுதிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், மேலா இருந்தா பிளஸ் பண்ணிக்க பிளஸ்ன்னு போட போறோம், ஃபீமேலா இருந்தா மைனஸ்னு போட போறோம். இங்க ஏ பி 2 பேரும் பிரதர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க மேலா ஃபீமேலா? மேல். மேல். So what symbol we are going to put here? Plus. Plus. So before A plus before B யும் பிளஸ். பிரதர்ஸ்னா நம்ம என்ன பண்ண போறோம், நார்மலாவே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னாக்க சிங்கிள் லைன் லிங்க் கொடுக்க போறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அடுத்தது சிடிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஏயோடயோ பியோடயோ எந்த கனெக்ஷனுமே இல்லை, இட் இஸ் அ செப்பரேட் ரிலேஷன். ஸோ நீங்க எடுத்தோடனே அந்த செப்பரேட் ரிலேஷனை போடாம ஆல்ரெடி நம்ம டிரா பண்ணிருக்க 2 கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, ஏ பி, இதோட கனெக்டிவிட்டியா வேற ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. இது வந்து நம்ம செகண்டரியா வச்சுக்கலாம். ஸோ இதுல பாருங்க ஏ சன் இஸ் டீஸ் பிரதர்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்காங்க, நம்ம போட்டிருக்க வரைக்கும் ரிலேஷன்ல ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த தேர்ட் சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்களா? புரியுதுங்களா மேம் நான் சொல்றது? ஸோ நம்ம டைரக்டா புதுசா வேற கேரக்டர்ஸ் எந்த லிங்க்குமே இன்ட்ரடியூஸ் பண்றதை விட, இல்லாம இருக்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றதை விட ஏபிக்கு நம்ம ஒரு ரிலேஷன் போட்டு வச்சிருக்கோம் பிரதர்னு சொல்லிட்டு, ஸோ அந்த 2 கேரக்டருக்குள்ளேயே வேற ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்து ஜஸ்ட் வி ஆர் இன்ட்ரடியூஸ் தி லிங்க். இங்க ஏங்கிறது இருக்கு. ஸோ ஏயோட பையன் யாரு அப்படின்னாக்க டியோட பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ நீங்க பிளஸ்ன்னு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, அது யாருன்னு நமக்கு தெரியாது இப்போ. ஓகேங்களா? பையன் சொன்னதுனால ஹி இஸ் அ மேல், அதனால நம்ம பிளஸ்ன்னு போட்டிருக்கோம். இவரோட பையன் யாரு அப்படின்னாக்க டியோட பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிங்கிறது அவங்க யாருன்னு தெரியாது, பொண்ணா பையனா அப்படிங்கிறது தெரியாது, ஜஸ்ட் டிங்கிறவங்களோட பிரதர்.
ஓகேங்களா? ஏயோட பையன் டியோட பிரதர். அந்த டிங்கிறவங்க பொண்ணா இருக்கலாம் இல்ல பையனா இருக்கலாம். சோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா பிளஸ் மைனஸ்னு போடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் டிராயிங் போட்டிருக்கிறது புரியுதுங்களா? ஸோ ஏபி வந்து பிரதர்னு போட்டாச்சு, ரெண்டு பேருமே மேல், சென்னு பிளஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ நியூவா இருக்கிற கான்செப்டை நான் எடுத்துக்கல. ஸோ அடுத்தது ஏங்கிற லிங்க் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு தி தேர்ட் சென்டென்ஸ். ஏயோட சன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னாக்க டியோட பிரதர். அப்ப ஏக்கு ஒரு சன் இருக்காங்க, ஸோ சன்னை போட்டுட்டேன் நானு. ஸோ அவங்க யாருன்னா டியோட பிரதர் அப்படின்னு இருக்காங்க. டிக்கும் அந்த ஏயோட சன்னுக்கும் பிரதர் ரிலேஷன்ஷிப் போட்டுட்டேன். பட் டி ஆனா எனக்கு பொண்ணா பையனான்னு தெரியல. ஸோ நான் அவங்க மேலா ஃபீமேலாங்கிறது ஐ டிடன்ட் ஸ்பெசிஃபை இன் தி ரிலேஷன் இன் தி டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் விட்டு அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். சி அண்ட் டி ஆர் சிஸ்டர்ஸ். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி நமக்கு டின்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டின்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த டிக்கும் சிக்கும் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ டிக்கும் சிக்கும் என்னது அப்படின்னாக்கா சிஸ்டர்ஸ். போத் ஆர் சிஸ்டர்ஸ்ங்கிறப்ப ரெண்டு பேரும் மேல்ல வருவாங்களா ஃபீமேல்ல வருவாங்களா? ஃபீமேல். ஃபீமேல். அப்போதான் நம்ம என்ன பண்ணணும்னாக்க மைனஸ்ங்கிறத போடணும். ஓகேங்களா? திஸ் இஸ் தி ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன இருக்காரு? ஏங்கிறவரும் பிங்கிறவரும் அண்ணன் தம்பி. ஸோ அப்போ ஏக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஏக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது இல்லைங்களா? எப்படி ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோன்னு புரியுதுங்களா? ஸோ ஏயும் பியும் வந்து பிரதர்ஸ். பிக்கு வேற எந்த லிங்க்குமே கொடுக்கல. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பையன் இருக்கா, அவங்களோட தங்கச்சி. தட் மீன்ஸ் ஏக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதோட பிரதர்னு ஒருத்தன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சியும் டியும் பொண்ணு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அந்த பையன் யாருங்கிற நமக்கு கேரக்டர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ பிளஸ்ன்னு போட்டு அப்படியே இங்க என்ன பண்ணியிருக்கோம்? அது ஒரு பையன் அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து வாட் எவர் வி ஹேவ் ஐடென்டிஃபை அப்படின்னாக்க பிரதர்ஸ் இருக்காங்க, ஏ அண்ட் பிங்கிறவங்க பிரதர்ஸ். ஸோ அவங்களுக்கு கீழே என்ன இருக்காங்கன்னா ஒரு பையன் ரெண்டு பொண்ணு. யாருக்கு இருக்காங்க? ஏக்கு இருக்காங்க. ஸோ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் படிச்சு பாருங்க. ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு சி? சிக்கு பி யாரு? டூக்கு அப்புறம் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்கல இருந்து தான் யோசிக்கணும். இப்ப நம்ம சின்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் யூ ஆர் எ சி. ஸோ உங்களுக்கு பிங்கிறவங்க என்ன வேணும்? எனக்கு நான் தான் இப்போ சி அப்படின்னாக்க எனக்கு அப்பா வந்து ஏ. அப்பாவோட அண்ணனோ தம்பியோ எனக்கு யார் வருவாங்க? பெரியப்பா இல்ல சித்தப்பா வந்துருவான். பெரியப்பா இல்ல சித்தப்பா. ஓகே. சோ அப்போ நமக்கு என்ன ரிலேஷன் வரும்னாக்க சி, அங்கிள். அங்கிள். சோ இங்க சீனுக்கு டூக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்கள நீங்களா அசியூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இவங்க என்ன ரிலேஷன்ஷிப் வருவாங்கன்னு பாருங்க, மாத்தி பாத்துறக்கூடாது. இப்போ பில இருந்து சி பாத்தீங்கன்னாக்க வேற ரிலேஷன்ஷிப் வரும். அண்ணன் பையன் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வந்துடும்? நெஃப்யூங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அது சமயத்துல அந்த மாதிரியும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுல அந்த ஆப்ஷன் இல்ல, பட் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. டூக்கு அப்புறம் என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்களா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிங்கிறவங்க என்ன ரிலேஷன்ல இருப்பாங்க அப்படிங்கறது யூ ஆர் ஐடென்டிஃபைட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் புரியுதுங்களா எப்படி போடுறோன்னு? ஓகே. ஸோ அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் படிச்சு பாத்துருவோம் என்னன்ட்டு. ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் சி. ஸோ ஏ வந்து யாருக்கு ஃபாதர் அப்படின்னாக்க சிக்கு ஃபாதர். அண்ட் டி இஸ் தி சன் ஆஃப் பி. டிங்கிற ஒரு பியோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்னது அப்படின்னாக்க இ இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ. ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு ஜெனரேஷனுக்குள்ள லிங்க். ஓகேங்களா? ஸ்டாண்டிங் லைன்ல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க பிரதர் ரிலேஷன்ஷிப். இஃப் சி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் டி, இதுவும் வந்து சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ஹவ் இஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ? யாரோ ஒருத்தவங்களுக்கு அப்பா, ஒருத்தவங்களுக்கு பையன், ஒருத்தவங்களுக்கு பிரதர், ஒருத்தவங்களுக்கு சிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தேர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் ஆர் கிவன் இன் யுவர் ப்ராப்ளம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு டிரா பண்ணலாம். ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. அப்போ ஏ ஃபாதர் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்தாலே நமக்கு லெவல்ஸ்ல போடணும்.
சிங்கிற ஒரு பொண்ணா பையனான்னு நமக்கு கொடுக்கல. ஏ இஸ் ஃபாதர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபாதர்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? பிளஸ் போடலாமா மைனஸ் போடலாமா? இங்க பிளஸ். ஓகேங்களா? சோ அப்போ ஏங்கிற ஒரு சியோட அப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? நீங்க சீக்வன்ஸா பாக்குறத விட இந்த ஏயோடயோ சியோடயோ யாராவது ரிலேட் ஆயிருக்காங்கன்னா அந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா there is no link between these two characters இல்லைங்களா? சோ அப்போ அதை நம்ம பெண்டிங்ல வச்சுக்கலாம். ஸோ இ இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஏ இருக்காங்க இல்லைங்களா நம்மளோட டயக்ராம்ல. ஸோ இந்த லிங்க் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ பிரதர்னாக்க சேம் லெவல். இவங்க ஈங்கிறவங்க யாருன்னு சொல்லியிருக்காங்க? பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹி இஸ் அ மேல். ஸோ பிளஸ்ங்கிறத முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டோம். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் லிங்க் தட் இஸ் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஏசிஇ இதுல யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. ஸோ இந்த சி வராங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இதுல யாருமே இல்லை, டியும் வரல பியும் வரல நம்ம டயக்ராம்ல. ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரிஃபர் ஃபோர்த் சென்டென்ஸ். இஃப் சி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் டி. சிங்கிறவங்க யாரா இருக்காங்க அப்படின்னாக்க டிக்கு சிஸ்டரா இருக்காங்களா? இப்போ இது வரைக்கும் நமக்கு இவங்க மேலா ஃபீமேலான்னு தெரியல இல்லைங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் அவுட் பண்ணோன்னே என்ன தெரியுது? சி இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. அப்ப சிங்கிறவங்க யாரு, பொண்ணா பையனா? டியோட சிஸ்டர். சிஸ்டருங்கிறப்போ we have to put மைனஸ் சிம்பல். யாருக்கு சிஸ்டர் அப்படின்னாக்க டி. ஆனா டிங்கிறவங்க பொண்ணா பையனான்னு தெரியாது. ஜஸ்ட் சிங்கிறவங்க டியோட சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிக்கு எந்த சைனும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சாச்சு. நவ் we are going to read the second statement. டி இஸ் தி சன் ஆஃப் பி. டிங்கிறவங்க யாரு? பியோட சன்னு. பின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்களோட சன்னு. ஓகேங்களா? சன்னுங்கிறப்ப இங்க யாரு வந்து பிளஸ். பையங்கிறப்போ ஜஸ்ட் we have to introduce பிளஸ். ஓகேங்களா? சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க how is B related to E. இப்ப நீங்க யார அசீம் பண்ணிக்கணும்? டியா ஈயா அசீம் பண்ணிக்கணும். இப்ப நம்ம யாரு? இந்த இ தான் நம்ம. ஓகேங்களா? how E is related to B. இப்ப நமக்கு கான்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? சோ இவங்களுக்கு நடுப்புற லிங்க் இல்ல. இப்ப நம்ம தான் ஈங்கிற கேரக்டர் அப்படின்னாக்க பிக்கு என்னவா வருவோம் அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க. சோ நீங்க இதை பாருங்க கொஞ்சம் எப்படி போடலான்ட்டு. சோ இப்ப நம்ம ஆர்டர்ல பண்ணிட்டோம். கொஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க மாத்தி போடணும். இங்க சியும் டியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களோட அப்பா ஏன்னு சொல்லிட்டோம். இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கோம்? என்ன கொடுத்திருக்கோம்? ஜெனரேஷன் ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்கோம். அவங்களோட பையன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப என்ன ஆவாங்க? இதுக்கு நமக்கு ஜெண்டர் தெரியல. சோ ரெண்டு பசங்க இருக்காங்க, சிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு, டிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஓகேங்களா? சோ அது ரெண்டு பேருக்குமே ஏங்கிறது அப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பியோட பையன் தான் டினா, அப்ப இவங்க யாரா இருக்கலாம்? அம்மாவா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, நீங்க எப்படி கொஞ்சம் போட்டு பாருங்க. ஏங்கிறது போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுல. அடுத்தது நம்ம இங்க சிங்கிறது அவங்களோட பையன், தட் இஸ் சிக்கு அப்பா வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ் போட்டோம். இ இஸ் தி பிரதர் ஆஃப் ஏ. அந்த இ இந்த பக்கம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிளஸ் இ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் போட்டோம். அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் சி இஸ் தி சிஸ்டர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க மைனஸ் போட்டுட்டு இங்க டிங்கிறத போட்டு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்துல கொடுத்தோம். தென் பி டி இஸ் தி சன் ஆஃப் பி. அப்போ வந்து டிங்கிற ஒரு பையன் புரிஞ்சுக்கிட்டோம். பிங்கிறவங்கள மேல போட்டோம். இவங்க பியோட பையன் தான் டின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? சோ இவங்களுக்கு இவங்க அப்பா, இவங்களுக்கு பையன் சொல்லியிருக்கோம். இந்த பிக்கு ஜெண்டர் தெரியல. ஓகேங்களா? ரெண்டு பேருமே பேரண்ட் கேட்டகரியில வராங்க பாருங்க. ரெண்டு குழந்தைங்க, சிடிங்கிறது ரெண்டு, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுக்கு அப்பா தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பேரண்ட் யாரா தான் இருப்பாங்க? அம்மா. அப்போ நீங்க மைனஸ் கொடுத்துட்டு டபுள் லைன், தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்பை இன்டைரக்டா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க இருக்கீங்க இ, டூக்கு அப்புறம் என்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க? இ. ஓகேங்களா? உங்களுக்கு பி என்ன ரிலேஷன்ஷிப்? இப்போ நம்ம இ அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு, தட் மீன்ஸ் நீங்க ஒரு பாயா இருக்கீங்க, ஒரு மேலா இருக்கீங்க. உங்க அண்ணாவோட வைஃப் உங்களுக்கு எப்படி வருவாங்க? இல்ல தம்பியோட வைஃப் உங்களுக்கு எப்படி வருவாங்க?
ஸோ நீங்க இப்போ நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னா உங்க கேர்ளா அசியூம் பண்ணிக்க கூடாது. ஈங்கிறவரு இந்த இடத்துல ஒரு மேல். அப்போ நீங்க மேலா அசியூம் பண்ணிக்கணும். உங்க அண்ணாவோட ஒய்ஃபோ இல்ல உங்க தங்கையோட ஒய்ஃபோ உங்களுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னாக்க சிஸ்டர் இன் லா. ஓகேங்களா? திஸ் இஸ் தி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொடுத்துருக்கிற சென்டென்ஸை செப்பரேட்டா ரீட் அவுட் பண்ணுங்க. அந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் ஆர்டர்ல நீங்க ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அதுல இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டரோட வாட் எவர் அதர் ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் கெட் இன் யுவர் ப்ராப்ளம், தட் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி இன்ட்ரடியூஸ்டு நெக்ஸ்ட். புதுசா தனித்தனியா போடாதீங்க, செப்பரேட்டா போட்டுக்கோங்க. ஓகே, செப்பரேட்டா போடாதீங்க. லிங்க் வர மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னாக்க யூ கேன் ஐடென்டிஃபை தி ரிலேஷன் வெரி ஈஸி மேனர். புரியுதுங்களா? இந்த சம் ப்ராப்ளம் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இஸ் திஸ் ப்ராப்ளம் கிளியர்? புரியுதுமா? ஸோ அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதை மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரீவியஸ் இயர் தட் இஸ் நெட் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஷின்ஸ் ப்ளஸ் அதில் 2 தான் கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நெட் எக்ஸாம்ல கேட்டிருந்ததையும் போட்டிருக்கேன். நான் யூஜிசி நெட்ல கேட்டிருந்ததும் 2 போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஆன்சரை. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்னாக்க குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் வேணா போடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் ப்ராப்ளம். ஸோ டைரக்ஷன்ஸ்ல நமக்கு டோட்டலா தெரியும் இல்லைங்களா? 4 மெயின் டைரக்ஷன்ஸ் இருக்கு, 4 சப் டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மெயின் டைரக்ஷன் என்ன அப்படின்னாக்க ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதிரி இன்க்ளூடிங் ஆல் டைரக்ஷன்ஸ்னா 8 கிடைக்கும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ நார்த்தும் ஈஸ்ட்டுக்கும் நடுப்புற நமக்கு கிடைக்கிறது என்னது அப்படின்னாக்க நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பக்கம் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிப்போம், மர்ஜ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்க ஈஸ்ட் இங்க சவுத் இருக்கு அப்படின்னாக்க இன் பிட்வீன்ல வர இது என்னது அப்படின்னாக்க சவுத் ஈஸ்ட் கார்னர். இந்த மாதிரி நார்த்தும் வெஸ்டும் இருக்கும்னாக்க நார்த் வெஸ்ட் கார்னர். நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நமக்கு தேவைப்படும் போது ஜஸ்ட் யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் தீஸ் 2 லிங்க். இதுக்கு நம்மள வர்றது என்னது, இது 2த்தையும் லிங்க் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி போடுறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சிம்பிள் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நமக்கு இந்த மாதிரி நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் கேட்டாங்கன்னா அப்போ நீங்க இந்த டயக்ராம இடையில கோடு போட்டீங்கன்னா 2த்தையும் மர்ஜ் பண்ணி எழுதுறது தான் அந்த இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ். ஸோ தென் இந்த டைரக்ஷன்ல ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய இன்னொரு கான்செப்ட் என்னது அப்படின்னாக்க நம்ம போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அதே தான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். அதே டயக்ராம் தான். நீங்க மத்ததெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஈஸ்ட் சைடு சன் ரைஸ் ஆகும், வெஸ்ட் சைடு சன் செட் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த 2 கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதுல ப்ரீவியஸ் சைட்ஸ்ல போறீங்க அப்படின்னாக்க ஸோ இந்த இடத்துல என்ன ஆக போகுது நமக்கு தெரியும். ஈஸ்ட் சைடு தான் என்ன ஆகும், சன் ரைஸ் ஆகும். வெஸ்ட் சைடு என்ன ஆகும் அப்படின்னாக்க சன் செட் ஆகும். ஓகேங்களா? இது எதுக்காக நான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க ஸோ நமக்கு வெயில் அடிக்கும் போது ஷேடோ இந்த டயத்துல வந்ததுன்னா வாட் இஸ் தி டைம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஒருத்தர் நிக்கிறாரு, ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி நிக்கிறாரு, அவரோட ஷேடோ வந்து வெஸ்ட் சைடு விழுது அப்படின்னாக்க அது என்னது, மார்னிங்கா ஈவினிங்கா? ஒருத்தர் நிக்கிறாரு, இங்க பாருங்க, ஒரு இங்க நிக்கிறாரு, அவரோட ஷேடோ இந்த பக்கம் விழுது அப்படின்னாக்க சன்ரைஸ்ல இருக்கு, இன்னும் மத்தியானத்துக்கு வரல. ஓகேங்களா? சப்போஸ் இங்க ஒரு நார்த் சைட்ல ஒரு பர்சன் நிக்கிறாரு, அவரோட ஷேடோ என்ன ஆகுது அப்படின்னாக்க அவர் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் நார்த்லயே ஃபேஸ் பண்ணி நிக்கிறாரு அப்படின்னாக்க அவரோட லெஃப்ட் சைடு அவரோட ஷேடோ விழுது அப்படின்னாக்க வாட் இஸ் தி டைம்? ஈவினிங். ஓகேங்களா? சப்போஸ் சில மாதிரி கொடுப்பாங்க there is no shadow அப்படின்னாக்க வாட் இஸ் தி டைம்? அதாவது டைம்னு கேட்க மாட்டாங்க, அது என்னது, மார்னிங்கா, ஈவினிங்கா, நூனா? இந்த 3 கான்செப்ட்ல தான் வரும். ஓகேங்களா? நூன்ங்கிறது தான் நமக்கு கான்செப்ட். ஓகேங்களா? ஷேடோ எந்த பக்கம் விழுது அப்படின்னாலும் நீங்க டைரக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா பெருசா எதையுமே போட்டுக்க வேண்டாம். இந்த டயக்ராம் மட்டும் போட்டுக்கோங்க.
ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஷேடோ கேட்டாங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க எந்த சைடு வந்து ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு லெஃப்ட்ல விழுது ரைட்ல விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. அவங்களுக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னாக்க இந்த பக்கம், ரைட் சைடுனா இந்த பக்கம் ஷேடோ விழுது அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? சவுத் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு லெஃப்ட் சைடு ஷேடோ விழுது அப்படின்னாக்க என்ன டைமிங் அது? ஈவினிங். ஈவினிங். ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கிற டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த டைரக்ஷனை தான் நம்ம கரெக்டா பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் ரைட்டுங்கிறது அப்போதான் நமக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஃபேஸிங் டைரக்ஷன் போட்டுக்கோங்க. லெஃப்டா ரைட்டாங்கிறத மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க we can find out whether it is a morning or evening or noon time அப்படிங்கிறத we can easily identify. ஓகேங்களா? ஸோ அப்போ டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அவங்க நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா இடையில 2 டயக்னல்ல 2 லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறீங்க. சப்போஸ் ஷேடோ கேட்டாங்க அப்படின்னாக்கா ஈஸ்ட் சைடு சன்ரைஸ் வெஸ்ட் சைடு சன் செட்டை போட்டுக்கோங்க. அவங்க எந்த சைடு அந்த பர்சன் நிக்கிறாங்கிறதையும் கொடுத்துருவாங்க, எந்த சைடு வந்து ஷேடோ விழுதுங்கிறதையும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு we can calculate the டியூரேஷன், மார்னிங்கா ஈவினிங்கா நூனாங்கிறத கால்குலேட். அப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 கான்செப்ட் மட்டும்தான். ஸோ இதுல ரீட் அவுட் பண்ணி பாருங்க. சிவா ஸ்டார்டிங் சம் விசிபிளா இருக்குங்களா மேம் உங்களுக்கு? Yes, ma'am. சிவா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி, அங்க என்னங்க மேம் கொடுத்துருக்காங்க? எனக்கு என்ன மறக்கிற மாதிரி இருக்கு. Siva starting from his house goes 5 kilometers. ஓகேங்க மேம், அதுக்கப்புறம் விசிபிளா இருக்கு. சிவா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஹவுஸ் கோஸ் 5 kilometers in the east. சிவாங்கிறவர் என்ன பண்றாரு, அவர் வீட்ல இருந்து அவரோட டிராவலை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஈஸ்ட் சைடு நமக்கு 5 kilometers நடந்து போறாரு. தென் அங்க ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு தென் he turns to his left. அவரு லெஃப்ட் சைடு டர்ன் பண்றாரு and goes 4 kilometer. லெஃப்ட்ல திரும்ப 4 கிலோமீட்டர் நடந்து போறாரு. ஸோ போயிட்டே இருக்கும்போது ஃபைனலி he turns to his left. திரும்ப அந்த இடத்துல இருந்தே என்ன பண்றாரு, லெஃப்ட் சைடு திரும்புறாரு, அங்கேருந்து 5 kilometer போறாரு. ஸோ அப்போ இப்போ அவரு வீட்டுக்கும் அவர் நிக்கிற இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். திஸ் இஸ் தி சம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இப்படிதான் டிரா பண்ணணும். நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சிவா என்ன பண்றாரு, அவர் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் தி ஹோம். ஸோ அப்போ நீங்க இந்த டயக்ராம் மட்டும் இதுல வரைஞ்சிக்கிட்டா போதும். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் என்ன சொல்லியிருக்காங்க, 5 kilometer டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போறாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்றோம், 5 kilometers டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாரு. அடுத்தது என்ன பண்றாரு, he turns to his left. ஸோ இங்க போய் இங்க நம்ம நிக்கிறோம் அப்படின்னாக்கா அவரோட லெஃப்ட் என்னது, இந்த சைடு இல்லைங்களா? ஸோ அப்போ அவரோட லெஃப்ட் சைட்ல எவ்வளோ கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்றாரு அப்படின்னாக்கா 4 kilometer. ஸோ இங்க போய் நின்னதுக்கு அப்புறம் லெஃப்ட் டர்ன் பண்ணி ஜஸ்ட் he travel 4 kilometer. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் நிக்கிறாரு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, he turns to his left. திரும்ப இந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு இந்த டைரக்ஷன்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட், இல்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் தி லெஃப்ட். ஸோ எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்க அப்படின்னாக்கா 5 kilometer. ஸோ இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் டிராவல் பண்ணி 5 kilometer போறாங்க. ஸோ திஸ் பாயிண்ட் he has to stop. நான் இப்போ எங்க இருக்காங்க அந்த ஒரு பர்சன் அப்படின்னாக்க, ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து நிக்கிறாங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஸ்டார்ட் பண்ண ஹவுஸ்ல இருந்து இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஈஸியா போட்டுடலாம் இல்லைங்களா? மேலையும் கீழையும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 5 kilometers. 5 kilometers இருக்கு. அப்போ உங்களுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் என்னதான் வரும் அப்படின்னாக்க சேமா தான் வரும். வாட் கிலோமீட்டர்ஸ் he travel from bottom to top, அதே தான் என்ன வரும், டாப் டு பாட்டம் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் 4 kilometer. ஓகேங்களா?
டைரக்ஷன் சம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இதை மட்டும் போட்டுட்டீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம அப்படியே போட்டுட்டு போயிடலாம். ஒரு லைனா படிச்சு சீக்வன்ஸா போட்டுற வேண்டியதான். இஸ் இட் கிளியர் மேம்? எல்லாருக்கும் புரியுதுங்களா இந்த ப்ராப்ளம்? எஸ் மேம், எஸ் மேம். Yes, ma'am. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னாக்க சுரேஷ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். ஸோ நம்ம இங்கே போட்டுக்க மாதிரி தான். சுரேஷ் என்ன பண்றாரு, நீங்க இதுல போட்டுக்கோங்க, நான் இதுல போடல. ஸோ திஸ் இஸ் தி டைரக்ஷன். இந்த இடத்துல ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் இதை மட்டும் போட்டுக்கோங்க. கன்ஃபியூஷனே இல்லாம ஈஸியா போட்டுடலாம். இதுக்கு டைம் எடுக்காது. ஸோ இதை மட்டும் டைரக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. ஹவுஸ் இருக்கு. ஹவுஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, ஈஸ்ட் சைடு எத்தனை கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னாக்கா 4 கிலோமீட்டர் போறாங்க. தென் ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் ரைட் சைடு டர்ன் பண்றாரு. டர்ன் பண்ணிட்டு he goes 3 kilometers on the same direction. ரைட் சைடு திரும்பி 3 கிலோமீட்டர் போறாரு. What is the minimum distance will be covered by him to come back to his house? போயிட்டாரு. இந்த இடத்துல நிக்கும் போது திரும்ப அவருக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல எப்படி நம்ம வரலாம் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்கலாம். நம்ம ஹவுஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, ஈஸ்ட் டைரக்ஷன்ல 4 கிலோமீட்டர் போறாங்க. ஈஸ்ட்ங்கிறது நமக்கு இந்த டைரக்ஷன் தான். ஸோ இங்கேருந்து ஈஸ்ட் சைட்ல 4 கிலோமீட்டர் போறாங்க. இங்க நிக்கிறாரு. இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க, ரைட் சைடு டர்ன் பண்ணி 3 கிலோமீட்டர் போறாங்க. ஸோ ஈஸ்ட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கிறவங்களுக்கு ரைட் சைடு தான் இந்த சைடு தான். ஸோ இப்படி கீழே வந்து என்ன பண்றாங்க, 3 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. நவ் ஹி இஸ் ஸ்டாண்டிங் ஹியர். ஓகேங்களா? நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னாக்க வேற ஏதாவது டைரக்ஷனை ப்ரிஃபர் பண்ணுவோங்களா? நமக்கு டயகனலா ஏதாவது ஒரு பாத்து இருந்ததுன்னா டைரக்டா வீட்டுக்கு போயிடுவோம் இல்லைங்களா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வேணாலும் போகலாம். சப்போஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்னருக்கு போயிட்டும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே ஷார்டஸ்டா டைரக்டா ஒரு பாத் இருந்ததுனால நமக்கு வீட்டுக்கு போயிடலாம். விச் ஒன் இஸ் ஷார்டஸ்ட் பாத்? நமக்கு இன்னொரு கார்னர் போய் அங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்னாக்க ஸோ இங்க இருக்கிறது ஒரு 4 கிலோமீட்டர் வந்துருங்களா உங்களுக்கு? அப் அண்ட் டவுன் மேல ஈக்குவலா இருந்ததுன்னா இங்கே ஒரு பாத் இருக்குன்னா இது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி போனீங்க அப்படின்னாக்க நமக்கு 7 கிலோமீட்டர் கேக்குது. சப்போஸ் வி ஹாவ் அனதர் ஒன் பாத். ஹவுஸ்க்கும் நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கும் டயகனலா ஒரு பாத் இருக்கு அப்படின்னாக்க அந்த வழியா நம்ம போறோம். இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு இந்த வழியா போறோம். இல்ல வாட் இஸ் தி மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னாக்க நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? ஸோ நமக்கு இது என்னது அப்படின்னாக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா மினிமம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா இதோட ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்க we get this. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு பேஸ்ல அப்படின்னாக்க 4 ஸ்கொயர் பிளஸ் லெஃப்ட் சைட்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னாக்க 3 ஸ்கொயர். ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ள ஃபார்முலா இது. ஸோ 16 plus 9 square root that is equal to square root of 25 equal to we get the answer as 5. ஓகேங்களா? நம்ம இப்படி வேற ஒரு கார்னர் வந்து போனோம்னா நமக்கு 7 கிலோமீட்டர் ஆகுது. நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் பண்ணோம்னா we get only 5 kilometers. 5 kilometers டிராவல் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், from our current point we can reach the house. ஸோ அப்போ 7 கிலோமீட்டர் வந்து கம்மியா 5 கிலோமீட்டர் கம்மியான்னு பாத்தீங்கன்னா 5 தான் கம்மி. ஓகேங்களா? எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அங்கேருந்து நம்ம ரீச் ஆகிற வேண்டிய இடத்துக்கு ஜஸ்ட் we have to put one straight line போட்டிங்கனாலே நமக்கு இந்த ஷேப்பே தெரியுது பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறது. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? Hypotenuse is equal to square root of a square plus b square. அந்த ஃபார்முலா தாங்க. புரியுதுங்களா மேம்? ஓகே மேம். ஓகே. ஸோ இதே மாதிரி தான் வந்து இது வந்து நெட்ல கேட்ட கொஷின் சார். இது ரெண்டும் என்டிஏ நெட்ல கேட்ட கொஷின்ஸ். ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது டைரக்ஷன் போட்டுட்டு அந்த சைட் டர்ன் பண்ணி வாக் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் கரண்ட் பொசிஷன் அண்ட் தென் ஒரிஜினல் பொசிஷன்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ இப்போ நிக்கிற இடத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஈஸியா தான் இருக்கும். இது ரீட் அவுட் பண்ணிட்டு போட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னாக்கி இதுல எந்த டெக்னிக்குமே கிடையாது. நீங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு அசம்ஷன்ல நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்றது தான் நமக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது. ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எந்த ஹிண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற
டிப்ஸை வச்சுட்டு ஜஸ்ட் வி ஹாவ் டு ட்ரா சம் டயக்ராம், அதுலேருந்தே நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் ஒன் இஸ் தி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? சொல்ல பாருங்க, சிவா, சதீஷ், அமர் அண்ட் பிரவீன் ஆர் பிளேயிங் கார்ட்ஸ். 4 பேர் இருக்காங்க. சிவா, சதீஷ், அமர், பிரவீன் 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க கார்ட்ஸ் விளையாடுறாங்க. அமர் இஸ் டு தி ரைட் ஆஃப் சதீஷ். அமர் யாருக்கு ரைட்ல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாக்க சதீஷ்க்கு ரைட்ல உட்கார்ந்துருக்காரு. சதீஷ் ஹூ இஸ் டு தி ரைட் ஆஃப் சிவா. சதீஷ் வந்து யாருக்கு ரைட்டா இருக்காங்க அப்படின்னாக்க சிவாவுக்கு ரைட் சைட்ல இருக்காங்க. அப்போ அமருக்கு ரைட் சைட்ல உட்கார்ந்துருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னாக்க 4 கார்னர் வருது. நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஸ்கொயரா வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாக்க டயகனலா வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்ல சர்க்கிளா போட்டுக்கிட்டாலும் சரிதான், ஏதோ ஒரு இது. ஓகேங்களா? ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. இங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இங்க ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ 4 பேர் போட்டாச்சு. ஸோ 4 பேருங்கிறது 4 கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். யாருங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அமர் இஸ் டு தி ரைட் ஆஃப் சதீஷ். அமர் எங்க உட்காந்துருக்காரு? சதீஷ்க்கு ரைட்ல உட்காந்துருக்காரு. சப்போஸ் இவரு தான் சதீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இவருக்கு ரைட் சைடு இதுதான் இல்லைங்களா? அப்போ இங்கதான் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னாக்க அமர். ஸோ அமர் இஸ் டு தி ரைட் ஆஃப் சதீஷ். சதீஷோட ரைட்ல அமர் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் போட்டாச்சு. தென் சதீஷ்ங்கிறவங்க இஸ் டு ஹூங்கிறது இங்க யாரு டினோட் பண்ணுது அப்படின்னாக்க சதீஷை தான் டினோட் பண்ணுது. ஓகேங்களா? அவரு யாருக்கு ரைட்டா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாக்க சிவாவுக்கு ரைட்டா உட்கார்ந்துருக்காரு. இங்க சதீஷ்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ சதீஷ்ங்கிறவர் யாருக்கு ரைட்டா உட்கார்ந்துருக்காங்கன்னா சிவாவுக்கு ரைட் சைட்ல உட்கார்ந்துருக்காங்க. சோ மிச்சம் இருக்கிறது யாரு? பிரவீன் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பிரவீன் இங்கதான் உட்கார்ந்துருப்பாரு. சோ இப்போ 4 பேருக்கு நம்ம பொசிஷன் கொடுத்துட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க who is to the right of அமர். அமருக்கு ரைட் சைட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்கதான் அமர் உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணி தான் உட்கார்ந்துருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இதுதான் ரைட் சைடு. சோ அமருக்கு ரைட் சைட்ல இப்ப யார் உட்கார்ந்துருக்காங்க? பிரவீன். புரியுதுங்களா? ஜஸ்ட் அவங்க சென்டென்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ இதுல ஜென்ரலா சொன்னதுனால 4 பேருங்கிறதுனால 4 பேரும் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணாதான் நமக்கு கார்ட்ஸ் விளையாட முடியுங்கிறதுனால நம்ம ஒரு டயகனல்லையோ இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம், சர்க்கிள்லயோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு ரைட் சைட் லெஃப்ட் சைட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ பிரவீன்கிறவர் தான் ரைட் சைட்ல, அமருக்கு ரைட் சைட்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிச்சு பார்த்துட்டு, இல்ல இவங்களை பார்த்து உட்காந்துருக்காங்க, இல்ல இவங்களுக்கு பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்கள பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் கிளியருங்களா? எஸ் மேம். அதுக்கு இது போட்டிருப்பேன், எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்பேன். ஸோ இந்த டயக்ராம் வேணாலும் பார்ப்போம். இதுல பாருங்க, செகண்ட் ப்ராப்ளம். ABCDEF மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்காங்க? இதுல 6 கேரக்டர் இருக்காங்க. ஸோ ஆர் சிட்டிங் இன் அ ரோ ஃபேசிங் நார்த் சைடை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க? நார்த் டைரக்ஷன் பார்த்து தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு ரோவா உட்கார்ந்துருக்காங்க. ஓகேங்களா? A இஸ் தி நெய்பர் ஆஃப் B அண்ட் D. அப்போ ஏங்கிறவரு யாருக்கு பக்கத்துல இருக்காங்க அப்படின்னாக்க B and D க்கு பக்கத்துல இருக்காங்க. ஸோ ஒரே ரோ இருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம், ஒரே ரோவா இருக்காங்க. எல்லாருமே எதை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னாக்க நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஜஸ்ட் இதுல நம்ம 6 பொசிஷன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற க்ளூ வரைக்கும் நமக்கு 6 பேர் இருக்காங்க, எல்லாருமே நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் க்ளூ பாக்குறோம். A இஸ் தி நெய்பர் ஆஃப் B and D. அப்போ ஏங்கிறவர் யாரு? B and D க்கு நெய்பரா இருக்காருன்னா அவர் கார்னர் பொசிஷன்ல வர முடியாது இல்லைங்களா? கார்னர் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு நெய்பர் தான் இருப்பாங்க. ஒன்னு இந்த சைடு இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சைட்ல இருப்பாங்க. இன் பிட்வீன்ல இருக்கிறவங்களுக்கு தான் 2 நெய்பர்ஸ் வருவாங்க. இதுல என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. A இஸ் தி நெய்பர் ஆஃப் B and D. ஸோ இப்போ இந்த இடத்துல நடுப்புற A இருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல B வருமா, இந்த இடத்துல
பி அண்ட் டி நமக்கு பிளேஸ் பண்ண முடியல, ஸோ அதை பெண்டிங்ல வச்சுக்கோங்க. பி சிங்கிறவங்க இருக்காங்க, ஏக்கு மட்டும் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ பிக்கோ சிக்கோ பக்கத்துல ஏதாவது லிங்க் இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, இ இஸ் தி நெய்பர் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அத மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா சி கொடுத்துருக்காங்க. அப்போ பிசில 2 பேர் கூட சிக்கு லிங்க் இருக்கு இல்லைங்களா? அப்போ சி தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க இந்த பக்கம் வருவாரு, பிங்கிறவங்க கார்னர் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு? ஸோ இன்பிட்வீன்ல இருக்கிறவங்களுக்கு 2 நெய்பர் வருவாங்க, கார்னர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நெய்பர் தான் வருவாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் தி நெய்பர் ஆஃப் பி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, டி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏங்கிற ஒரு மிடில்ல இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா பிசி இதுல யாரு கார்னர்ல வருவாங்க, யாரு இன்பிட்வீன்ல வருவாங்கங்கிறது நமக்கு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா பிஏ நான் கார்னர்ல போட்டிருக்கேன்னு பாருங்க, வேற எந்த ஒரு நெய்பருக்குமே பி வந்து நெய்பரா இல்ல. ஸோ இதுல பாருங்க இ இருக்கு, சி இருக்கு, எஃப் இருக்கு, டி இருக்கு, சி இருக்கு. வேற யாருக்குமே பி நெய்பரா இல்லைங்கிறதுனால பியை தூக்கி கார்னர்ல போட்டேன், சியை தூக்கி இன் பிட்வீன்ல போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதுங்களா இந்த இடத்துல? Yes, ma'am. Amanda, A is the neighbor of B and D. சாரி டி வரும். ஓகே ஓகே, நான் பி மட்டும் பார்த்ததுனால போட்டேன். பட் பிங்கிறது வேற யாருக்குமே நெய்பருங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே எந்த ஸ்டேட்மெண்ட்லயும் வரலங்கிறதுனால நான் ஒரு பிங்கிறத கார்னரா போட்டிருக்கேன். இந்த இடத்துல டி, மேம் சொல்ற மாதிரி டி தான், சாரி. ஸோ இந்த இடத்துல டி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிக்கு பக்கத்துல ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, இ இஸ் தி நெய்பர் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியோட கனெக்ட் ஆகல. சாரி, நெய்பர் ஆஃப் சி அண்ட் எஃப்னு கொடுத்துருக்காங்க, அது கனெக்ட் ஆகல. இட் இஸ் அ டிஃபரெண்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டி இஸ் தி நெய்பர் ஆஃப் சி. ஓகேங்களா? டிங்கிறவங்க யாருக்கு நெய்பரா இருக்காங்க? சிக்கு இருக்காங்க. நமக்கு இந்த பொசிஷன்ல யார் இருக்கா? டி இருக்காங்க. ஸோ அப்போ டிங்கிறவர் யாருக்கு நெய்பரா இருக்காரு? சிங்கிறவருக்கு நெய்பரா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இ இஸ் தி நெய்பர் ஆஃப் சி அண்ட் எஃப். சிக்கும் எஃப்க்கும் நெய்பரா யார் இருக்காங்க? இ இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சி நமக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல எஃப் இந்த பக்கம் வந்துடும். மிடில்ல இருக்கிறவங்க தான் யாரு அப்படின்னாக்க இ. எப்படி நான் போடுறேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு? மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா? ஒன் செகண்ட் கிளியர் பண்ணிட்டு. ஸோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரோல உட்கார்ந்து இருக்காங்க. There are 6 members present in a row. ஓகேங்களா? So we are just going to introduce 6 characters. ஓகேங்களா? இந்த 6 பேர் உட்கார்ந்து இருக்காங்க நார்த் டைரக்ஷன்ல. சாரி, ஒரு செகண்ட் கார்னர் போகாம. There is a row, 6 members are sitting there. ரெண்டு பேர் கார்னர், மத்தவங்க எல்லாம் இன் பிட்வீன்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே எந்த டைரக்ஷன்ல பார்த்து உட்கார்ந்துருக்காங்க? நார்த் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்குங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா? டில் நார்த் 6 பேர் இருக்காங்க. 6 பேரும் என்ன பண்றாங்க? நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியருங்களா? எஸ் மேம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறோம். ஏ இஸ் தி நெய்பர் ஆஃப் பி அண்ட் டி. ஓகேங்களா? ஸோ ஏக்கு 2 நெய்பர் இருக்காங்க அப்படின்னாக்க ஏங்கிறவங்க கார்னர்ல உட்கார்ல, 2 பக்கமும் ஆள் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஏங்கிறவரை கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறோம். ஓகேங்களா? ஆனா யார் வந்து பி லெஃப்ட்ல வரணும், யார் ரைட்ல வரணுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு க்ளூ என்ன இருக்கு அப்படின்னாக்க இந்த கார்னர்ல உட்கார்றாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு ஒரு நெய்பர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு 2 நெய்பர் இருப்பாங்க மிடில்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ பி அண்ட் டி 2 பேரும் ஏக்கு நெய்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யாரு கார்னர்னா ஹவு கேன் பி ஐடென்டிஃபை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யாரு வேற யாருக்கும் நெய்பரா இல்லையோ அவங்க தான் கார்னர் பொசிஷனுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களோட நெய்பர் நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டோம் ஏன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மற்ற நெய்பர்ஸ்ல எல்லாம் எது வந்து நமக்கு திரும்ப வரலையோ அவங்க தான் கார்னர் பொசிஷன்ல வருவாங்க.
பிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். பிங்கிறவரு வேற யாருக்காவது நெய்பரா இருக்காரான்னு பாருங்க. இ இருக்கு, சி இருக்கு, எஃப் இருக்கு, டி இருக்கு, சி இருக்கு. இதுல எங்கேயாவது பிங்கிற கான்செப்ட் வருதான்னு பாருங்க. பிங்கிறவரு அப்ப வேற யாருக்குமே நெய்பரா இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம அவரை கொண்டு போய் கார்னர் பொசிஷன்ல போடுறோம். ஓகேங்களா? இதோட நிறுத்தக்கூடாது. நீங்க டியும் எடுத்துக்கோங்க. எடுத்து இவருக்கு வேற யாராவது நெய்பரா இருக்காங்களான்னு பாருங்க. இ சி எஃப் இங்க பாருங்க, டி வந்திருக்கு இல்லைங்களா? டி வந்து வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு நெய்பரா இருக்காங்க. அப்போ நம்ம இங்க போடலாம் டிங்கிறத. கிளியருங்களா மேம்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான், இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏ இஸ் தி நெய்பர் ஆஃப் பி அண்ட் டிங்கிறத போட்டிருக்கேன். ஏங்கிறது 2 பேருக்கு நெய்பரா இருக்கிறதுனால மிடில்ல போட்டுட்டேன். ஸோ பிஏ லெஃப்ட்ல போடுறதா டிஏ லெஃப்ட்ல, தட் இஸ் கார்னர் பிளேஸ்ல பிஏ போடுறதா டிஏ போடுறதான்னு எனக்கு கன்ஃபியூஷன். நான் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க, யாருக்கு வேற எந்த நெய்பருமே இல்லையோ அவங்க தான் கார்னர் பிளேஸ்க்கு வர முடியும். நான் செக் பண்ற மிச்ச கொடுத்துருக்க சென்டென்ஸ்லலாம் வேற யாருக்காவது பி நெய்பரா இருக்காரான்னு பாக்குறேன். இல்ல அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டு பிளேஸ் பி ஆன் எண்ட். நான் டிஏ செக் பண்றேன். டிங்கிறவரு வேற ஒருத்தருக்கு நெய்பரா இருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் கிளியரா இருக்குங்களா மேம்? Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருக்கிறது பிஏடி இதான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரீட் அவுட் தி செகண்ட் சென்டென்ஸ். இ இஸ் தி நெய்பர் ஆஃப் சி அண்ட் எஃப். இதுல யார் யார் வராங்க அப்படின்னாக்க இ சி எஃப் இந்த 3 பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இங்க இருக்கிற யாரோடையுமே லிங்க் ஆகல பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றோம், பெண்டிங்ல வைக்கிறோம். வி சுவிட்ச் ஓவர் டு தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட். டி இஸ் தி நெய்பர் ஆஃப் சி. ஆல்ரெடி நம்ம கிட்ட டி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிலேஷன்ல பிளேஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, உட்கார்ந்துருக்கிற அந்த ரோல. ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம் நம்மளோட டயக்ராம்ல. டி இஸ் தி நெய்பர் ஆஃப் சி. டிங்கிறவர் யாருக்கு நெய்பரா இருக்காரு, சிக்கு நெய்பரா இருக்காரு. இதுல கன்ஃபியூஷனே வேண்டாம், ஏன்னா அனதர் சைட் நமக்கு ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு இல்லைங்களா ஏன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டிக்கு நெய்பர் சிங்கனாக்க ஜஸ்ட் வி இன்ட்ரோடியூஸ் சி ஆன் தி ரைட் சைட் ஆஃப் டி. ஓகேங்களா? சியை போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. தென் வி கம் டு தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இ இஸ் தி நெய்பர் ஆஃப் சி அண்ட் எஃப். ஈன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 2 நெய்பர் இருக்காங்க சி அண்ட் எஃப். ஸோ அப்போ மிடில்ல தான் போடணும். ஓகேங்களா? ஸோ சி அண்ட் எஃப்க்கு இருக்காங்க அப்படின்னாக்க நம்ம தனியா வேணாலும் எழுதிக்கலாம். ஈன்னு ஒரு நெய்பர் இருக்காரு, அவருக்கு 2 நெய்பர் இருக்காங்க சி அண்ட் எஃப் இல்லைங்களா? அப்போ இ தான் நமக்கு மிடில்ல வரணும். சிஎஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இ தான் நமக்கு மிடில்ல வரணும். ஸோ இந்த இடத்துல சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிளேஸ் பண்ணிட்டதுனால ஜஸ்ட் வி இன்ட்ரோடியூஸ் திஸ் லிங்க் ஹியர். சி ஆல்ரெடி இருக்கு, அவரு பக்கத்துல இ, அவரு பக்கத்துல எஃப். நீங்க இதுலயும் செக் பண்ணி பார்க்கலாம். எஃப்ங்கிற ஒரு கார்னர் பிளேஸ்ல இருக்காரு, வேற யாருக்குமே நெய்பரா இருக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை தவிர வேற எதுலையுமே என்ன பண்ண பாரு, எஃப்ங்கிறவரு வரமாட்டார். இங்க பாருங்க, ஏ இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, சி இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா கார்னரா இருக்கிறவங்க யாரு அப்படின்னாக்கா பி அண்ட் எஃப். இவங்களுக்கு ஒரே ஒரு நெய்பர் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறத படிச்சு பார்த்தோம்னா ஒன்ஸ் தான் அவங்க நெய்பர் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கிறது புரியுதுங்களா? இதுதான் நமக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ஏ அண்ட் இ. ஏங்கிறவர் எங்க இருக்காரு, இங்க இருக்காரு. ஈங்கிறவரு இங்க இருக்காரு. 2 பேருக்கும் நடுப்புற ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் பிரசன்ட் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. எத்தனை மெம்பர்ஸ் 2 பேருக்கும் நடுப்புற இருக்காங்க? 2 மேம். 2. யார் யார் இருக்காங்க அப்படின்னாக்க டி அண்ட் சி அப்படின்னு கேட்பாங்க சமயத்துல. நமக்கு இதை கவுண்ட் மட்டும் கேட்டதுனால ஜஸ்ட் வி ஹேவ் டு செலக்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் தேர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா? நம்ம அந்த முன்னாடி சொன்ன அதே இதுதான் பிளட் ரிலேஷன்ல என்ன பண்ணுவோமோ, ஸோ சம் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாலுமே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் போட்டுட்டோம் அப்படின்னாக்க அது கூட லிங்க் ஆகிற வாட் எவர் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் அவர் ப்ராப்ளம், அதுக்கு தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் டயக்ராம. புதுசா தனித்தனியா செப்பரேட்டா போட்டாக்க நமக்கு கண்டினியூட்டி வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது சென்டென்ஸ் வேற வேற இடத்துல இருந்தாலும் ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னாக்க அதுல இருக்கிற கேரக்டருக்கோ இல்ல பொசிஷனுக்கோ லிங்க் ஆகிற வேற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா
just we give the preference to that statement than any other new link. ஓகேங்களா, செப்பரேட் லிங்கா இன்ட்ரடியூஸ் பண்ணாம ஒரு சீக்வன்ஸ் லிங்கா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதுல உங்களுக்கு வரும். ஸோ இதுல அதே மாதிரியே ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ இது சிம்பிள் ஃபார்முலாஸ். இந்த 4 மாடல் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இதுல இருந்து மேக்சிமம் நம்ம வந்து இது வரைக்கும் வந்திருக்கிறதுல இந்த 4 மாடல் படிச்சுக்கிட்டாக்க நம்ம 2 ப்ராப்ளம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் அந்த 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். இது இல்லாம ட்ரெயின் ப்ராப்ளம் இருக்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு, பைப்லைன்ஸ், நம்ம டேங்க் ஓவர் டேங்க் கான்செப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். 3 வருஷம் கொஸ்டின்லேயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு தடவை அப்படிதான் கேட்டிருக்காங்க, சிலது கேட்காமலே இருக்காங்க. ஸோ நீங்க இதுதான் ஃப்ரீக்வெண்டா கேட்கறதுனால இந்த 4 ப்ராப்ளம் அதுக்குள்ள நமக்கு ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சில டைம் பாத்தீங்கன்னா டைரக்டாவே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுறது அப்படின்னாக்க நமக்கு இப்போ பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னாக்க ஜஸ்ட் நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டாங்கன்னா we can able to calculate the distance. அந்த மாதிரி கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கிறத மீட்டர்ல கன்வெர்ட் பண்றது எப்படி, மீட்டர்ல கொடுத்துருக்கிறத கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சம் கொடுத்துட்டு நமக்கு செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, வாங்குற விலை விற்கிற விலை கொடுத்துருப்பாங்க. அதுல நமக்கு லாபமா இருந்ததுன்னா கெயின். ஸோ நம்ம ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு வாங்கி 45 ரூபாய்க்கு வித்துட்டோம் அப்படின்னாக்கா அப்போ நமக்கு லாஸ், எவ்வளோ கெயின்ங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுலேயே நம்ம பெர்சன்டேஜ்ல கேட்டாங்க அப்படின்னாக்க கெயின் கண்டுபிடிச்சிட்டு, நமக்கு ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா கெயின் கண்டுபிடிச்சிட்டு கெயின் இன்டூ 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் நம்ம போடணும். அதுவே நமக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க லாஸ் இன்டூ 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். இது சும்மா சிம்பிளா எப்பயாவது ரேரா என்டிஏலே பாத்தீங்கன்னாக்க லாஸ்ட் 2020ல நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது. அந்த மாதிரி 21ல பாத்தீங்கன்னாக்க இதை கெயின் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. டைரக்டாவே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 9 ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, இது ஈஸியா தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம பார்த்ததே 4 கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ளது தான். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஏஜ்ல வந்து நம்ம முன்னாடி சொன்னோம்னாக்க மைனஸ் பண்ண போறோம், பின்னாடி லேட்டர்னு சொன்னோம்னாக்க ஆட் பண்ணிக்க போறோம், n டைம்ஸ் அப்படின்னாக்க அந்த டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம், பார்ட்னாக்க அதை டிவைட் பண்ணி எடுத்துக்க போறோம். ரேஷியோங்கிறது சார் சொன்ன அதே ரேஷியோ கான்செப்ட் தான் இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். செகண்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்க பிளட் ரிலேஷன் கான்செப்ட் பார்த்தோம். அதுல வாட் ஆர் தி ரிலேஷன்ஸ் பிரசன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டயக்ராம் வரைய போறோம், வாட் ஆர் தி சிம்பிள்ஸ் பிரசன்ட், ஹவு மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு. மேல்னா பிளஸ், ஃபீமேல்னா மைனஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாக்க டபுள் லைன் போடுவோம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சிங்கிள் லைன் போடுவோம். ஒரு ஜென்ரேஷனா இருந்தது அப்பா பையன் அம்மா பையன் அப்படி இருந்தாங்கனாக்க லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல். சப்போஸ் தாத்தா பேரன் இல்ல தாத்தா பேத்தி அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க டபுள் லெவல்ல நம்ம போடுவோம். இன் பிட்வீன்ல ஒரு லெவலை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடணும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டைரக்ஷன்ஸ்னா நமக்கு வெரி ஈஸி. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல நமக்கு சன்ரைஸ் சன்செட் ஈஸ்ட்னாலே நமக்கு தெரியும். ஷேடோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்க ஷேடோ எந்த பக்கம் விழும் நீங்க அந்த டயக்ராம்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபைட். லாஸ்ட் ஒன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு எதுவுமே இல்லை, டைரக்டா நம்ம அந்த கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணி அப்போ டயக்ராம் போட்டு நம்ம போடணும். ஃபார் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு ட்ரா தி டயக்ராம் ஃப்ரம் தி கிவன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வாட் எவர் அவங்க ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டயக்ராமா வரைஞ்சோம் அப்படின்னாக்க we get the solution for their asked question. ஓகேங்களா, இதுல எந்த ட்ரிக்குமே கிடையாது நமக்கு. அதை கரெக்டா நம்ம கேப்சர் பண்ணிட்டு போட்டோம்னாக்க நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுலயுமே 2 கொடுத்துருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது இந்த 4 கான்செப்ட்ல? ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்களா? இந்த 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா ஹவு கேன் வி சால்வ் அப்படிங்கிறது. நீங்க அந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா குரூப்ல வந்து ஹோஸ்ட் பண்ணுங்க, இல்ல டைம் கிடைச்சாக்க நான் என் நோட்ல பாதி சம் போட்டிருப்பேன். இது யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா போடுங்க, நான் அதுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு அந்த குரூப்ல போட்டுறேன். ஓகேங்களா, ஓகே.
இந்த குரூப்ல எப்பவுமே இருங்க. குரூப்ல இருந்தீங்கன்னா ஏன்னா நான் திரும்ப ஏதாவது நம்பர் சீரிஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ டேட்டா அன்பேஷன் முடிஞ்சோடனே நம்பர் சீரிஸ் கொஸ்டின்லாம் எடுத்து போட சொல்றேன். அப்படியே நீங்க குரூப்ல எப்பவுமே அப்படியே நீங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு பேப்பர் ஒன்று அப்படின்னு போயிடாதீங்க. இந்த குரூப்ல இருங்க. ஏதாவதுனா டிஸ்கஷன் ஏன்னா ஒருத்தவங்க தெரிஞ்சு இன்னொருத்தவங்க போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே எக்ஸாம் அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இது இல்ல வேற எந்த டவுட்ஸா இருந்தாலும் யூ கேன் போஸ்ட் ஆன் குரூப். அது யாரு தெரிஞ்சாலும் போடுவாங்க. தெரிஞ்சு நீங்க இவங்க தான் போடணும்னு இல்லை, யாரு தெரிஞ்சாலும் உங்களுக்கு போட்டு அப்லோட் பண்ணுவாங்க குரூப்ல. ஓகேங்களா? தேங்க்யூ வித்யா மேம், நல்லா எடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். Vidya ma'am, சூப்பரா இருந்தது. Thank you so much. ஆமா, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். சொல்லுங்க. சரி, தேங்க்யூ ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ. சண்டே வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பான சண்டேவா இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். அதுதான் ஈவினிங் கிளாஸ் வைக்கலாம்னு பார்த்தேன். ஈவினிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு நம்ம கிளாஸ் நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலாம் இல்ல பேப்பர் 1 நாளைக்கு மார்னிங் ஓகே தானே? ஸோ நாளைக்கு மேம் நான் மார்னிங் வந்து பேப்பர் 1 மனோபிரியா மேம் இருக்கீங்களா? எஸ் சார். மேம் நாளைக்கு ஈவினிங் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்லைன்னா எடுத்துக்குவா? நானே எடுக்கிறேன் சார். நாளைக்கு ஈவினிங் எடுத்துக்கிறீங்களா? சரி, எஸ் ஓகே சார். ஓகே. நாளைக்கு ஈவினிங் என்ன மேம் டைமிங் வந்து நீங்க தான் 7 o'clock எடுத்துக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, 7 to 9 வந்து சிஜி அவங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சிஜி ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணுவாங்க நல்லாவே. நீங்கள் சிஜி ப்ராப்ளம்ஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து பேப்பர் 2. அடுத்தது டிஓசி ஒரு மார்னிங் காலைல ரெண்டு செஷன் எடுத்துட்டு டிஸ்கிரிட் ஒரு செஷனோட முடிச்சிடலாம். மேக்ஸிமம் வெனஸ்டேயோட முடிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். டியூஸ்டே லீவ் தானே சார்? மார்னிங் கிளாஸ் இருக்குமோ? இருக்கும் கண்டிப்பாக. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அப்படி வச்சுக்கலாம். ஓகே சார். நீங்கள் வேணா டியூஸ்டே எடுத்தாலும் எடுக்கணும். இஷ்டம் தான் சார். நான் மண்டே முடிச்சிடுறேன். தேங்க்யூ சார். ஓகே, மண்டே நீங்கள் முடிச்சுங்க, டியூஸ்டே நான் முடிக்கிறேன். மார்னிங் ஈவினிங் வந்து பேப்பர் 1 2 வந்து காலையில சாயந்தரம் வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு காலையோட பேப்பர் 1 முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து சாட்டர்டே மண்டே காலையில் பேப்பர் 1, ஆஃப்டர்நூன் வந்து பேப்பர் 2, திரும்பவும் நம்ம டியூஸ்டே காலையில் பேப்பர் 2, நைட்டு பேப்பர் 2, அப்புறம் அடுத்த ஒரு 4 hour காலையில மார்னிங் முடிச்சுன்னா வெனஸ்டேயோட முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். Thank you so much, sir. Thank you so much. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். Thank you, ma'am.